ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாசலில் இருந்து ஒரு மாற்றம். நம்ம வீட்டு வாசல் வெறும் மண் தர மட்டும் இல்லைங்க, அது நம்ம மனசோட பிரதிபலிப்பு. அங்கே நம்ம போடுறது ஒவ்வொரு கோலமும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற இந்த கோலத்தோடு சேர்த்து உங்கள் மனசுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்காக நான் சில குட்டி கதைகளையும் வாழ்வியல் உண்மைகளையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பாலையும் பொறுமையாலையும் இந்த உலகத்தையே கட்டி ஆள்ற சிவா பார்வதியோட ஒரு உன்னதமான கதை. இந்த கோலம் முடியறதுக்குள்ளே இந்த கதை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவா பார்வதி கதையில் எவ்வளவோ இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு முறை பார்வதேவி சிவபெருமான் கிட்ட, நம்ம இப்படியே கைலாயத்திலே இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்வதி தேவி சிவனிடம் கேட்டாங்க. சிவனும் சிரிச்சுக்கிட்டே, சரி உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய அரண்மனையை நம்ம கட்டலாம், ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு தேவ சிற்பி விஸ்வகர்மாவை வச்சு தங்கம் வைரம் மாவளம் முத்துன்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை வீடை கட்டினார். அந்த கிரக பிரவேசத்துக்கு தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் எல்லாருமே வந்திருந்தாங்க. கூடவே அந்த கிரக பிரவேசத்துக்கு ராவனோட அப்பா விஸ்ரவஸ் வந்திருந்தார். அவர் உள்ள நுழைஞ்சதும் அரண்மனையை பார்த்து பிரமிச்சு போய் நின்னார். இவ்வளோ பெரிய அரண்மனையா அப்படின்னு. பூஜை முடிஞ்சதும் தட்சணையை என்ன வேணும்னு சிவன் கேட்டப்போ, அந்த அரண்மனையோட அழகை பார்த்து மயங்கி போன விஸ்ரவஸ் எனக்கு இந்த அரண்மனை வேணும்னு கேட்டார். சிவனும் யோசிக்கவே இல்லைங்க, சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆசையாக கட்டின வீட்டை சட்டுன்னு தூக்கி கொடுத்துட்டாருன்னு பார்வதி தேவிக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தாலும் சிவன் சொன்ன சொல்லுக்காக அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ பார்வதி தேவிக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வெளிப்படையான அழகுல சந்தோஷம் இல்லை, நம்ம யாருடன் இருக்கிறோமோ அந்த அன்பான உறவுகள் தான் உண்மையான சந்தோஷம்னு கைலாயத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இல்லை. நம்ம ஒரு பெரிய மாற்றம் வருமானு ஆசைப்படுவோம், ஆனால் சில சமயம் அது கை தவறி போகும். அப்படி போகும்போது வருத்தப்படாமல் அதை விட ஒரு பெரிய நல்லது நடக்கும்னு ஏற்றுக்கிறது தான் உண்மையான பக்குவம். உங்கள் வீட்டு வாசலை நீங்கள் போடுற இந்த கோலம் உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு அழகான கோலத்தோடு உங்களை நான் பார்க்குறேன். வாசலில் இருந்து ஒரு மாற்றம். இது உங்கள் சத்யா.